டியூப் தமிழ் வணக்கம். இன்று உக்ரைன் ரஷ்ய போர் 5வது ஆண்டில் காலடி பதிக்கின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு மாசி மாதம் 24ஆம் திகதி ரஷ்ய படைகள் அதிரடியாக உக்ரைனுக்குள் நுழைந்து பல நூற்றுக்கணக்கான டேங்கிகள் வரிசையாக உள்ளே வந்து இந்த போரை ஆரம்பித்தன. ரஷ்ய அதிபர் 3 தினங்களில் உக்ரைனுடைய தலைநகர் கியேவை கைப்பற்றி அந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்றலாம் என்று வந்தவர் இப்பொழுது 4 ஆண்டுகளை கடந்து 5வது ஆண்டில் கால் பதிக்கின்றார். சுமார் 1 மில்லியன் ரஷ்ய படைகள் இறந்தும் படுகாயமடைந்தும் போர்க்களத்தில் இருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தில் பலத்த அடி விழுந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய சகோதர நாடாகிய சோவியத் ரஷ்யாவில் ஒன்றாக இருந்து 1990இல் ரஷ்யாவிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற உக்ரைனும் இதற்கு சம அளவிலான இழப்புகளை சந்தித்து அந்த நாடே அழிந்து போன ஒரு பாலைவனமாக கிடக்கின்றது. இந்த இருவரும் 4 வருடங்களாக நடத்திய போரையும் இந்த இருவரையும் பின்னின்று இயக்கிய, அதாவது ரஷ்யாவின் பின்னால் சீனா இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. உக்ரைனின் பின்னால் அமெரிக்காவும் நேட்டோவும் இருக்கின்றது. சேவல் சண்டைக்கு 2 சேவல்களை பிளேட் கட்டி விட்டவர்கள் போல இந்த ஆடுகளத்தில் இவர்களை மோதவிட்டு இவர்கள் இருவரும் இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் என்றால் இந்த போர் வெற்றி போரா தோல்வி போரா என்ற கேள்விக்கு பலமான பதில்கள் இருக்கின்றன. முதலாவது, ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் உக்ரைனை தாக்குவதன் மூலமாக நேட்டோ என்கின்ற அமைப்பை அடியோடு வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். இந்த போரை நடத்துவதன் மூலமாக ரஷ்யாவின் பொருளாதாரத்தையும் ரஷ்யாவினால் வரக்கூடிய ஆபத்துகளையும் உடைத்தறிந்து ரஷ்யாவை இயலாத நிலைக்கு தள்ளிவிட வேண்டும் என்பது மேற்கு நாடுகளினுடைய விருப்பம். இந்த 2 விருப்பங்களையும் அடிப்படையாக கொண்டு இவ்விரு நாடுகளும் மோதிக்கொண்டன. இதனால் கிடைத்திருக்கின்ற விடை என்ன? ரஷ்ய அதிபருக்கு வாய்ப்பாக பல சம்பவங்களும் மேற்கு நாடுகளுக்கு வாய்ப்பாக பல சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. யாருமே வெல்ல முடியாத இந்த போர் 5வது ஆண்டில் கால் பதிக்கின்றது. இந்த போரை தொடர்ந்து நடத்துவதன் மூலமாக ஐரோப்பாவை பொருளாதார ரீதியாக கஷ்டத்தில் தள்ளி ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் செலவு செய்ய முடியாமல் போகின்ற நிலை ஏற்பட்டு ரஷ்யாவிற்கு எதிராக ஒரு போரை அவர்கள் கனவில் கூட கற்பனை செய்யாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதும், உக்ரைனினால் உருவாகின்ற அழிவினால் ரஷ்ய அதிபர் புட்டின் இன்னொரு போரை கனவில் கூட நினைக்க கூடாது என்று மேற்கு நாடுகளும் இணைந்து இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று உக்ரைன் தலைநகர் கியேவிற்கு ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் நேரடியாக செல்லுகின்றார். ரஷ்யா உக்ரைனில் இந்த போரினுடைய 4 ஆண்டு முடிந்து 5வது ஆண்டுக்கான நினைவு கொண்டாட்டங்களும் நினைவு அஞ்சலிகளும் நடைபெற இருக்கின்றன. இதில் முக்கியமான கேள்வி, இந்த போரினால் உலகத்தை செழிப்பான ஒரு பாதைக்கு கொண்டு செல்ல முடியுமா என்றால், போரினுடைய டிசைனை வகுத்த அனைவருமே ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்திருக்கின்றார்கள். இந்த போர் உலகத்தை பொருளாதார ரீதியாகவும் மகிழ்ச்சி ரீதியாகவும் உயர்த்துவதில் தோல்வியடைந்திருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. இந்த நிலையில் செலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் 3வது உலக போரை ஆரம்பித்து விட்டார் என்று கூறியிருக்கின்றார். இதற்கு டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் கடுமையான அதிருப்தி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே செலன்ஸ்கி இப்படி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். 3வது உலக போர் ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க படைகளும் சீன படைகளும் நேருக்கு நேர் சந்திப்பதற்கான கள நிலவரம் உருவாக வேண்டும். ஆனால் அமெரிக்காவும் சீனாவும் வல்லரசுகளும் ஒரு போரை தொடங்குவதற்கு அச்சமடைகின்றன. இதனால் உலக போருக்குள் அவர்கள் இறங்க மாட்டார்கள். இரண்டாவதாக, ரஷ்யாவிடம் மட்டும் அணு ஆயுதம் இல்லாமல் இருந்திருக்குமாக இருந்தால் ஜோ பைடன் காலத்திலேயே நேட்டோவும் அமெரிக்காவும் உக்ரைனுக்குள் இறங்கி நேரடியாக ரஷ்யாவுடனான ஒரு மோதலை ஆரம்பித்திருக்கும். இவர்களுடைய கள இறக்கத்திற்கு தடையாக அணுகுண்டே இருப்பதையும் மறக்க முடியவில்லை என்று பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் கூறுகின்றார். செலன்ஸ்கியை பொறுத்தவரையில் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்கவும், போரில் தாங்கள் பெருமளவில் மரணமடைந்து கொண்டு இருக்கின்றோம், இந்த போரை இப்படியே விட்டால் இது முடிவடையாது, இதை முடிப்பதற்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும்
வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை அவர் கொடுக்கின்றார். ஆனால் மூன்றாவது உலக போர் என்று கூறுவது அபரிமிதமான கருத்து, அது தேவையற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தைகள் உக்ரைனுக்கு சாதகமற்றதாக அமையுமாக இருந்தால் அது போரை விட பெரும் தோல்வியாக அமையும் என்பது உக்ரைனிய அதிபருக்கு தெரியும். எனவேதான் அவர் பேச்சுக்களினாலும் இதை முடிக்க தயாராக இல்லை. இதற்குள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்க இருந்த 90 பில்லியன் யூரோக்களை கொண்ட உதவி போய் சேர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த 5 ஆண்டு நினைவலைகளில் ஹங்கேரி நாட்டினுடைய அதிபர் விக்டர் ஓர்பான் இரட்டை வீட்டோ அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த பணத்தை வழங்கக்கூடாது என்று தடுத்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற 27 நாடுகளில் ஒரு நாடு வீட்டோ அதிகாரம் என்கின்ற தடை அதிகாரத்தை பயன்படுத்தினால் மற்ற 26 நாடுகளும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்படி ஸ்தம்பித நிலை அடைந்திருக்கின்றது விவகாரம். இந்த ஸ்தம்பித நிலையை ஏன் ஏற்படுத்தினார்கள் என்றால், ஏப்ரல் 12 ஹங்கேரியில் பொது தேர்தல் வருகின்றது. ஹங்கேரி மக்களுக்கு மலிவான எரிவாயு ஆயிலை தருவேன் என்று ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் ஆயிலுக்கான உத்தரவாதம் அளிக்க வேண்டிய தேவையும், ரஷ்யாவினால் வரக்கூடிய ஆபத்தை தடுக்கின்ற நிலையிலும் தான் இருக்கின்றேன் என்று ஹங்கேரி அதிபர் கூற வேண்டிய நிலையில் இருக்கின்றார். 1956ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவிற்கு எதிராக ஹங்கேரி நாட்டில் ஏற்பட்ட எழுச்சியை டாங்கிகளையும் துப்பாக்கிகளையும் வைத்து இரும்பு கரம் கொண்டு ரஷ்யா அடக்கியது. எனவே ரஷ்யா மீதான அச்சம் இன்னமும் ஹங்கேரியில் இருந்து அகலவில்லை. ஆகவே ரஷ்யாவுடன் பகையற்ற நிலையை ஹங்கேரி பேணி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் இந்த நிலையை மாற்ற வேண்டும், இதனால் பல பாதிப்புகள் ஏற்படும் என்றும், ஹங்கேரியில் நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்கு இந்த தடை ஒரு காலமும் உதவாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இது நின்று போகுமாக இருந்தால் உக்ரைனில் பல பிரச்சனைகள் ஏற்படும். முதலாவது, உக்ரைனினுடைய அரச ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. இரண்டாவது, பென்ஷன் பணத்தை வழங்க முடியாது. மூன்றாவது, எரிபொருள் கட்டமைப்பு நீர் வழங்கலை நடத்த முடியாது. பாடசாலைகளை ஒழுங்காக நடத்த முடியாது. படைகளுக்கான உணவு, குடிநீர் போன்றவை வழங்க முடியாது. படைகளுக்கான சிறப்பு அலவன்ஸ்களை கொடுக்க முடியாது. நாட்டினுடைய நாணயம் பெறுமதி இறங்கும். உள்நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்கும். உக்ரைன் போரின் மீதான மக்கள் நம்பிக்கை குறையும். மக்களுக்கு உக்ரைன் போரில் வெறுப்பு ஏற்படும். உக்ரைனிய ஆட்சியாளர்களை விரும்ப மாட்டார்கள். உக்ரைனுடைய எதிரணி எதையாவது பேசி தீருங்கள் என்று அழுத்தம் கொடுக்கும். எதையாவது பேச முற்பட்டால் உக்ரைனிய அதிபர் பதவியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வரும். உக்ரைன் மீதான பொருளாதார நம்பிக்கை தளரும். களத்தில் ஆயுதங்களை வாங்க முடியாது. குண்டுகளை வாங்கி போரை தொடர முடியாத சூழல் வரும். இது உக்ரைனில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது. மேற்கு நாடுகளுக்கு இடையே அரசியல் ஒற்றுமை இல்லை என்று சீனா, ரஷ்யா, ஈரான் கருதும். சீனா, ரஷ்யா, ஈரானுக்கு புதிய மன உற்சாகம் பிறக்கும். அவர்கள் தங்களுடைய முடிவு சரியானது என்று மேலும் தங்களுடைய பாதையில் கண்களை மூடிக்கொண்டு செல்ல முயற்சி எடுப்பார்கள். இது ஐரோப்பாவிற்கு மேலும் தலைவலியாக மாறும். இவ்வாறு பல சிக்கல்கள் ஏற்படும். எனவே உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்கு நாடுகள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதும், உக்ரைன் 5வது ஆண்டை எப்படி சந்திக்க போகின்றது என்று தெரியாமல் கலங்கி நிற்பதும், ரஷ்யாவில் சற்று முன்னர் நடைபெற்ற தாக்குதலில் ஒரு போலீஸ்காரர் மோஸ்கோவில் கொல்லப்பட்டதும் பலர் படுகாயமடைந்ததுமாக மோஸ்கோ தலைநகருக்கு நினைவு நாள் சென்று இருப்பதுமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது. உக்ரைனுடைய போரை நடத்துவது என்கின்ற டிசைனை உருவாக்கியவர்கள் சரியான டிசைனை தான் உருவாக்கி இருக்கின்றார்களா, இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நன்மை தருகின்ற ஒரு செயலா என்று மேசையில் வைத்து பரிசோதனை செய்து ராஜதந்திர விவகார சர்வதேச நகர்வுகளை நகர்த்தும் திரை மறைவில் இருக்கின்ற புத்தி ஜீவிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தேவையையும் இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. அடுத்து என்ன? தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரான் போரும் உக்ரைனை பார்த்தபடி அடுத்த கட்டத்திற்கு தயாராகின்றது. மேற்கு நாடுகள் பலவீனமாக இருக்குமாக இருந்தால் ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவிற்கு எதிரான குரலை அழுத்தம் திருத்தமாக கூறுவதற்கும் வடகொரியா போல அணு ஆயுதத்தை உருவாக்கி விடவும் முடியும். ஈரானில் யுரேனியம் செறிவூட்டல் மின்னல் வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக வந்திருக்கின்றன செய்திகள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.